Hello everyone, welcome to Study with Rohini channel. In the video la நம்ம example 4.10 வந்து பார்க்கிறோம். The price of a raincoat was slashed from 1060 to 901 by a shopkeeper in the rainy season to boost the sales. So இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ரெய்னி சீசன்ல மழை காலத்துல ரெயின்கோட்டோட பிரைஸ வந்து 1060 இருந்து கம்மி பண்றாங்க 901 rupeesக்கு. Find the rate of discount given by him. So discount வந்து find out பண்ண சொல்றாங்க. So discount எப்படி வந்து நம்ம find out பண்ணுவோம்? Discount is equal to marked price minus selling price. So marked price அப்படின்றது வந்து இங்க என்னது 1060 மைனஸ் எவ்வளவுக்கு வந்து விக்கிறாங்க 901. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 159 rupees வந்து கிடைக்கும். இதான் வந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட். இப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ டிஸ்கவுண்ட் percentage is equal to discount by marked price into 100. So discount எவ்வளோ 159 by marked price எவ்வளோ 1060 into 100. So இந்த zero வந்து cancel ஆயிடும். So 2 5s are இங்க வந்து இது வந்து 2 5s are இது வந்து 2 3s are. So இது வந்து 53 into 3 பண்ணோம் அப்படின்னா 3 3s are 9 5 3 are 50. So 53 one time இது வந்து 53 3s are. So அப்போ டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ 50%. இதான் வந்து ஆன்சர் ஃபார் எக்ஸாம்பிள் 4.10. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.11 வந்து பார்க்கலாம். Find the single discount in percentage which is equivalent to two successive discounts of 25% and 20% given on an article. So இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா சிங்கிள் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்ல வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது வந்து எதுக்கு ஈக்குவலன்ட் அப்படின்னா சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் என்னது 25% 20% ஒரு ஆர்டிகல் மேல கொடுத்துருக்க அந்த டிஸ்கவுண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ வந்து 25%, அடுத்த டிஸ்கவுண்ட் வந்து 20% அதே ஆர்டிகல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இங்க என்ன தெரியணும், நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதாவது ரெண்டு டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் எவ்வளோ ஃபர்ஸ்ட் 25%, அதுக்கப்புறமா வந்து 20% வந்து தராங்க ஒரு ஆர்டிகல் மேல. அப்போ வந்து ஃபைண்ட் தி சிங்கிள் டிஸ்கவுண்ட் இன் பர்சன்டேஜ். ஸோ ஒரு டிஸ்கவுண்ட் இன் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கும். அண்ட் தட் ஷுட் பி ஈக்குவல் டு திஸ் டூ அப்படின்றது தான் வந்து கொஸ்டின். சரியா? ஸோ அதாவது ஒரு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். இங்க வந்து ரெண்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து இருக்கு. இது ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா இது வந்து செகண்ட் வந்து தராங்க, டிஸ்கவுண்டா வந்து தராங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்தி வந்து ஒரு சிங்கிள் டிஸ்கவுண்டா இந்த ஆர்டிகலுக்கு வந்து தரணும்னா தட் எவ்வளோ வந்து அது எவ்வளோ இருக்கும் அப்படின்றதுதான் வந்து கொஸ்டின். ஸோ நம்மளுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் வந்து இங்க வந்து பர்சன்டேஜ் இருக்கிறதுனால நான் வந்து ஆர்டிகலோட மார்க்கெட் ப்ரைஸ 100 வந்து எடுத்துக்கிறேன். ஸோ லெட் த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் an article be 100. ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ, ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 25%. So which is 25 by 100 and into 100. அதாவது 25% 20 by 100 எழுதுறேன். இந்த 100 வந்து இந்த மார்க்கெட் பிரைஸ்.
ஸோ அப்போ 100 கேன்சல் ஆயிடும். 25 rupeesனு வந்து நம்மளுக்கு வரும். இப்ப அடுத்தது என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட்க்கு அப்புறமா அந்த மார்க்டு பிரைஸ் வந்து எவ்வளவு கம்மி ஆகுது? ஸோ பிரைஸ் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ? 100 மைனஸ் 25, அதாவது 75 rupees. இப்ப அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? செகண்ட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20%. செகண்ட் டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ? 20%. எதுல 20% எதுல இருந்து? இந்த 75 rupeesல இருந்து. ஸோ அப்போ 20/100 ஆஃப் 75. அதாவது ஃபர்ஸ்ட் 100 rupees அந்த பார்ட்டிகுலரா மார்க் பிரைஸ், அதுல வந்து 25% ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட். திருப்பியும் அடுத்த டிஸ்கவுண்ட் வந்து இந்த டிஸ்கவுண்ட் பண்ணி இருக்கிற அமௌண்ட்ல இன்னும் ஒரு 20% வந்து டிஸ்கவுண்ட் பண்றாங்க. ஸோ அப்போ இது வந்து 20% ஆஃப் வாட்? 70. ஸோ இது 1 டைம், இது வந்து 0 கேன்சல் ஆயிடும். இது 1 டைம் அண்ட் இது வந்து 5 times. ஸோ 5 ones are 5 5s are. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது? 15 வந்து கிடைக்குது. ஸோ தட் இஸ் 15 rupees. ஸோ இப்போ செகண்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறமா பிரைஸ் வந்து எவ்வளவு ஆகுது அப்படின்றது பார்ப்போம். ஸோ பிரைஸ் ஆஃப்டர் செகண்ட் டிஸ்கவுண்ட் இஸ் 75 மைனஸ் 15. ஸோ பண்ணோம்னா நம்மளுக்கு 60 rupees வந்து கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டு டிஸ்கவுண்டும் சேர்த்து நம்மளுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு டோட்டலா டிஸ்கவுண்ட்னா எவ்வளவு சொல்லலாம்? இட் இஸ் 40. அதாவது இந்த ரெண்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜுக்கும் ஈக்குவலண்டா ஒன் சிங்கிள் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்ல சொல்லணும் அப்படின்னா என்னது? இட் இஸ் இங்க வந்து 60 rupees கிடைச்சிருக்கா? ஸோ அப்போ வந்து இது எப்படி எழுதலாம்? திஸ் இஸ் டிஸ்கவுண்ட் இன் பர்சன்டேஜ் equal to, so 2 given successive discount 100 minus 60, which is 40%. Next வந்து example 4.12 பார்க்கலாம். Water heater is sold by a trader for 10,502 including GST at 18%. Find the marked price of the water heater and GST அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு வாட்டர் ஹீட்டர் அதை வந்து எவ்வளவுக்கு விற்கிறாங்க அப்படின்னா 10,500. ஜிஎஸ்டியும் சேர்த்து, ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ? 18%. மார்க்டு பிரைஸ் ஆஃப் த வாட்டர் ஹீட்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அண்ட் ஜிஎஸ்டி வேல்யூவும் எவ்வளோன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ மார்க்டு பிரைஸ் தெரியாது. ஸோ லெட் த marked price be x rupees அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து இங்க என்ன அர்த்தம்? மார்க் பிரைஸ் பிளஸ் ஜிஎஸ்டி. எவ்வளோ ஜிஎஸ்டி? 18% ஆஃப் வாட்? 18% எதோட 18%? மார்க் பிரைஸோட 18%. ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது 10,502 வந்து நம்மளுக்கு இருக்கு அமௌண்ட். ஸோ இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் 18/100 ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10,500. இப்போ இதை வந்து சேர்த்து எல்சிஎம் எடுத்து எழுதலாம். இங்க வந்து 1. ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா 100 வரும். ஸோ 100x பிளஸ் 18x இஸ் ஈக்குவல் டு 10,500. இப்போ வந்து 118x by 100 is equal to 10,502. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் இல்ல? ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10,502 இன்டூ 100 by 118. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு என்ன வரும்? இது வந்து சிம்பிளிஃபை பண்ணும். 2 5s are 10 and 2 9s are 18. இது திருப்பியும் சிம்பிளிஃபை பண்ணா 2 5s are 2 2s are 2 5s are திருப்பியும் வந்து 2 1 10.
ஸோ இதை டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 5251 divided by 59. So 59 8 times. 470 subtract பண்றோம். So 53 இது 1 வந்து வரும். So இது 59 9 times 531. Subtract பண்ணும்போது 0 வந்து வரும். So இது 59 1 time and இது வந்து 89 வந்து வரும். So x value வந்து என்னது 89 into 100 8900 rupees. இதான் வந்து x value. அதாவது மார்க்டு பிரைஸ் வேல்யூ வந்து 8900. இப்ப அடுத்தது வந்து என்ன சொல்லிருக்காங்க ஜிஎஸ்டி எவ்வளவு அப்படின்றதும் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சோ நம்ம இத வந்து ரெண்டு மெத்தட்ல வந்து நம்ம பண்ணலாம். இப்ப ஜிஎஸ்டி இப்ப மார்க் பிரைஸ் தெரிஞ்சிருச்சு இல்ல. சோ இப்ப இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும், இங்க x plus 18% of x is equal to 10,502 அப்படின்னு எழுதணும். இந்த இடத்துல அப்படியே எழுதணும். சோ x plus 18% of x is equal to 10,502. ஸோ அப்போ இது வந்து எக்ஸ் வந்து என்னது 8900 plus 18% of x is equal to 10,502. இதை வந்து நான் ரைட் சைடு வந்து கொண்டு போறேன். அப்போ 18% of x இதுதான் வந்து என்னது ஜிஎஸ்டி. ஸோ 10,502 minus 8,900. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணும் போது நம்மளுக்கு 1602 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 18% of x அப்படின்றது வந்து என்ன, இட் இஸ் நத்திங் பட் ஜிஎஸ்டி வேல்யூ. ஸோ ஜிஎஸ்டி வேல்யூ வந்து எவ்வளோ 1602. இல்ல உங்களுக்கு இது மாதிரி பண்றதுக்கு புரியல அப்படின்னா 18% of x பண்ணா நம்மளுக்கு ஜிஎஸ்டி கிடைச்சிடும். அப்பனா 18/100 of x வந்து என்னது 8900. So the 0 0 the 0 cancel ஆயிடும். and 18 into 89 multiply பண்ணீங்க அப்படின்னா 1602 rupees. இப்படியும் பண்ணலாம். ஸோ எதனா ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்னு இந்த மெத்தட் பண்ணுங்க, இல்லாட்டினா இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எது வேணாலும் வந்து நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 14.13. அடுத்தது 4.13. A family went to a hotel, spent 350 rupees for food and paid extra 5% as GST. Calculate the CGST and SGST. So இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஃபுட்டோட காஸ்ட் வந்து 350 rupees, 5% GST வந்து பே பண்றாங்க. இங்க வந்து சிஜிஎஸ்டி வேல்யூவும் எஸ்ஜிஎஸ்டி வேல்யூவும், அதாவது ஸ்டேட்டு சென்ட்ரல் ஜிஎஸ்டி ரெண்டுத்துக்கும் வந்து தனித்தனியா எவ்வளவு பர்சன்டேஜ் ஆகுது அப்படின்றது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் ஃபுட் வந்து எவ்வளோ 350 rupees. அடுத்தது எக்ஸ்ட்ரா 5% வந்து பே பண்றாங்கல்ல, அஸ் ஜிஎஸ்டியா வந்து பே பண்றாங்க. ஸோ இந்த 5% அப்படின்றது ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா தெரியும். அதாவது சிஜிஎஸ்டிக்கும் எஸ்ஜிஎஸ்டிக்கும் வந்து ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா வந்து டிவைட் ஆகும். ஸோ அப்போ 5% அப்படின்றது வந்து எப்படி டிவைட் ஆகும்னா 2.5% ஃபார் ஈச் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரியும். ஸோ 5% ஜிஎஸ்டி இஸ் shared equally between central and state government. அப்ப எவ்வளோ at 2.5% each. அப்ப வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், சிஜிஎஸ்டி and SGST is equal to 2.5/100 into எதுல இருந்து 2.5%,
amount, total amount. So 350. So the 0 0 cancel ஆயிடும். The 5 2s are இது 5 7 times. So நம்ம 2.5 into 7 5 2.5 into 7 பண்ணோம்னா 17.5 வரும் divided by 2 which is 8.75 percentage. So CGST and SGST வந்து எவ்வளோ 8.75 percentage. So 17.5 divided by 2 பண்ணோம்னா 8.75 rupees வந்து வரும். So இங்க வந்து GST வந்து என்ன CGST and SGST வந்து each வந்து எவ்வளோ 8.75 rupees 8 rupees 75 paise. So இதான் வந்து ஆன்சர் for example 4.13. இந்த சம்ல நமக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸசைஸ் 4.2 வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.